نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وعن علي بن أبي طالب رضي الله تعالى عنه قال في رواية بخاري إن المسلم يخرج من الإسلام كما يخرج السهم من الرمية رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. சாந்தியும் சமாதானமும் உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுக்க பின்பற்றிய உத்தம சஹாபா தோழர் பெருமக்கள், நல்லடியார்களான ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், குறிப்பாக இறை பொருத்தத்தை நாடி இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளை கொண்டு இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியில் திருமறையினுடைய ஒரு வசனத்தை ஓதப்பட்டது. இந்த வசனத்திலே அல்லாஹ் தபாரக் வ தஆலா கூறுகின்றான், ஓ இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களே, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மக்கள்களும் அல்லாஹுடைய நினைவை கொண்டு ஒருபோதும் அலட்சியத்தில் ஆழ்த்திட வேண்டாம். யார் இப்படி செய்வார்களோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டத்திலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போதை போன்ற விஷயங்களை பற்றி போகுவதற்கு முன்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பு, இஸ்லாத்தில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கு என்ன மதிப்பை தந்திருக்கின்றான், நம்முடைய அந்தஸ்து என்ன என்பதை பற்றி முதலிலே நாம் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தினுடைய தூணாக இருக்கின்றார்கள், சமுதாயத்தினுடைய ஒரு உயிராக இருக்கின்றார்கள். சமுதாயமே இளைஞர்களை கொண்டு சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று சரித்திரத்தை புரட்டி எடுத்து பார்த்தீர்களானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை நிலைப்படுத்தக்கூடியதற்காக பாடுபட்ட சஹாபா பெருமக்களிலே ஏராளமானவர்கள், அதிகமானவர்கள் இளைஞர்கள். சரித்திரம் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஹஜ்ரத் முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் சயீத் ரலியல்லாஹு தஆலா, அர்கம் ரலியல்லாஹு தஆலா எல்லாருடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். இவர்கள் அனைவருமே இளைஞர்களாக இருந்தார்கள். அப்படி என்றால்
அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, மதிப்பு என்ன, எந்த ஒரு அந்தஸ்தை நாம் அடைந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சமுதாயத்தும் சீர்திருத்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால் இளைஞர்கள் மூலமாக தான். அதே நேரத்திலே சமுதாயத்திலே தீமைகள் வளரக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் நாம் இளைஞர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய செயல்தான், நம்முடைய முயற்சி, நம்முடைய பலம், நம்முடைய தாக்கம், நம்முடைய தியாகங்கள் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்காததன் காரணமாக தான் இன்றைக்கு சமுதாயத்தவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விளைவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இளைஞர்களை முன்னோக்கி அவர்களை தாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை நோக்கமாக கொண்டு அவர்களை வழி தவற வைக்கக்கூடியதற்கு ஏராளமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நவீன காலத்திலே இளைஞர்கள் அவர்களுடைய சூழ்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டு அதிலிருந்து அவர்கள் மீளக்கூடியவர்களாக அல்லாமல் அவர்களுடைய சூழ்ச்சிகளிலே அவர்கள் சிக்கிக்கொண்டு தவிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் சரித்திரத்தில் நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறப்படுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தம்முடைய சமுதாயத்திலே மார்க்கத்தினுடைய அழைப்பு அவர்களுக்கு அளிக்கக்கூடிய நேரத்திலே குறைவானவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குறைந்த மனிதர்கள் யார் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகின்றான், ஸுர்ரியா, சிறிய மக்கள், சிறிய தொகை. அந்த சிறிய தொகை உடையவர்கள் யார்? இளைஞர்கள். அதே போன்றுதான் நேற்றைய தினம் ஜும்மாவுடைய நாள். இளைஞர்கள் நம்ம எவ்வளோ பேர் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஜும்மா நேரத்தில் சூரத்துல் கஹஃப் ஓதுவது உண்டா? இளைஞர்கள் சிந்தித்து பாருங்கள். சூரத்துல் கஹஃப் ஓதணும் அப்படின்னு சொன்னாக்கா அல்லாஹ் தபாரக வ தஆலா ஒரு வாரத்திலிருந்து எந்த நாள் ஓதணுமோ அதுக்கு பிறகு வரக்கூடிய 7 நாள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒளி தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதில் ஒரு சம்பவத்தை பற்றி அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகின்றான். ஒரு சில நபர்கள் அதிலே தன்னுடைய இரட்சகன் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அந்த இளைஞர்களுக்கு அவர்களுடைய ஹிதாயத்திலே நாம் ஹிதாயத்தை அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுக்கு கூறுகின்றான். இளைஞர்கள் தான் அல்லாஹுடைய தௌஹீதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவருக்கு, உண்மைகளை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே நடைமுறைப்படுத்தக்கூடியதற்கு ஆர்வம் உடையவர்களாகவும் அந்தஸ்துடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத் தான் என்ன என்பதை பற்றி இளைஞர்கள் அவசியமாக சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் இப்பேற்பட்ட இளைஞர்களுக்கு மத்தியிலே எப்படி சமுதாயத்திலே ஃபமா ஆமன மின் கௌமி மின் ஸுர்ரியதி மூசா என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றதோ, இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா என்று இளைஞர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றதோ, அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நாம் இளைஞர்களுடைய நிலைமைகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே நேர்மாறாக ஹிதாயத்திலே இருக்க வேண்டிய நேர் வழியில் சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் வழி தவறி போதைகளுக்கும் சிகரெட் போன்ற பழக்கத்திற்கும் கஞ்சா அஃபீம் போன்றிருக்கக்கூடிய ரசாயனங்களுக்கும் அவர்கள் ஆளாகி இன்னைக்கு வழி தவறக்கூடிய மிகப்பெரிய அவல நிலையை நாம் பார்க்கக்கூடியவர்கள் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரத்துல் மாயிதாவில் 90-91வது வசனத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, இன்னமல் ஹமர் வல் மைசர் வல் அன்சாப் வல் அன்சாப் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகின்றான். இந்த மது, சூதாட்டம்,
சிலை வணக்கங்கள், குறி பார்க்கக்கூடியது, இதெல்லாம் சீர்கெடுக்கக்கூடிய விஷயங்கள், மோசமான விஷயங்கள். இதன் மூலமாக இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்தா, இதன் மூலமாக ஷைத்தான் உங்களுக்கு மத்தியிலே இதே போன்ற தீமைகளிலே ஈடுபடுத்துவதன் மூலமாக கோபத்தையும் வெறுப்பையும் சண்டையையும் மூட்டக்கூடியதற்காக முயற்சியை மேற்கொள்கின்றான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், இவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய விஷயத்திலே இருந்தும் கூட நீங்கள் அதை கொண்டு நீங்கள் விலக மாட்டீர்களா? இதை போன்ற தீமைகளினுடைய விஷயங்கள் தெரிஞ்சும் கூட இந்த தீமைகளிலிருந்து நீங்கள் விலக மாட்டீர்களா என்று அல்லாஹ் தபாரக் வ தஆலா கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படியெல்லாம் சூழ்ச்சியை மேற்கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பனி இஸ்ராயேலினுடைய ஒரு சம்பவத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய நேரத்திலே, பனி இஸ்ராயேலில் ஒரு நல்லடியான் இருந்தான். அல்லாஹ்வை வணங்கக்கூடியதற்காக தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் அவர்களுக்கு தவறான வழியிலே கொண்டு வரக்கூடியதற்காக முயற்சியை செய்கின்றார். அதற்கு ஒரு விஷயத்திற்காக, சாட்சிக்காக நான் உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று சொல்லி அடிமை பெண்ணை அனுப்புகின்றார். அவர் அழைத்து வரக்கூடிய நேரத்திலே ஹதீஸில் காணப்படக்கூடியதாக இருக்கின்றது, 7 கதவுகளை திறந்து ஒவ்வொன்றாக அதை அப்படியே அவர் நுழைந்தவுடன் அதை மூடிவிடுகின்றாள். 7வது கதவுக்கு பிறகு அந்த பெண் சொல்லுகின்றார், உங்களுக்கு மத்தியில் 3 வகையான விஷயங்கள். ஒன்று, என்னுடன் நீங்கள் தவறான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த சிறு குழந்தையாக இருக்கக்கூடியதை இதை நீங்கள் கொலை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் மதுவை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நான் உங்களுக்கு கொலை செய்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கு அந்த நல்லடியார் வேறு வழியின்றி பெண்ணுடன் தவறான முறையில் நடந்து கொள்ளக்கூடியது மிகப்பெரிய பாவம். குழந்தைகளுக்கு, பச்சிலை குழந்தைக்கு கொல்லக்கூடியது மிகப்பெரிய பாவம். ஆனால் என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதற்காக இந்த மதுவை நான் அறிந்து கொள்ளலாம் என்று சிறிது அளவுக்கு மருந்துவை அருந்துகின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மதுவை அருந்த போதை ஏற இறுதியாக அவர்களுக்கு மத்தியில் போதை எந்த அளவுக்கு ஏறக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால் 2 தவறையும், அந்த 2 பாவங்களையும் செய்கின்றார். அந்த பெண்ணோடு தவறான முறையிலும் நடந்து கொள்கின்றார், அந்த சின்ன குழந்தையையும். ஆகிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போதைக்கு ஆளாக வைக்கக்கூடியதற்காக எதிரிகள் இப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் இந்த நவீன காலத்தில் பல வகையில் வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நானும் பல்கலைக்கழகத்திலே முஸ்லிம் குழந்தைகளுக்காக, இஸ்லாமிய குழந்தைகளுக்காக மாரல் சயின்ஸுக்கு தீனியாத்தை படித்துக் கொடுக்கக்கூடியதற்காக நான் செல்லக்கூடியவனாக இருக்கின்றேன். அங்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் நல்ல முறையில் தெரியும். குர்ஆனே அதை அவர்களை பற்றி நமக்கு வர்ணித்து காட்டியிருக்கின்றார்கள். வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். யூதர்களும் நஸாராக்களுடைய முயற்சி என்ன தெரியுமா? எதுவரைக்கும் அவர்களுடைய விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களோ அது வரைக்கும் உங்களை கொண்டு திருப்தி கொள்ள மாட்டார்கள். இப்படிதான் தீமையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய நேரத்தில் தீமையை அவர்கள் மீது கடமையாக்கி கொண்டார்கள். அந்த தீமையை மனிதர்களுக்கு மத்தியிலும் பரவ வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக பிரத்யேகமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவர்கள் இந்த தீமைகள் வளர வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்கள். அதுக்கு என்ன செய்கின்றார்கள்? பேசுகின்றார்கள், அணுகுகின்றார்கள், அவர்களுடைய தோள் மேல கையை போட்டு விடுகின்றார்கள், அழைத்து சென்று சொல்லுகின்றார்கள், வாங்கள் நாம் இளநீயை குடிக்கலாம். அவர்கள் இளநீயை குடிக்க வைக்கக்கூடியவர்களாக அல்ல, எழிலில் மது போன்ற விஷயங்களை அதில் கலந்து கொண்டு அவர்களுக்கு தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதே போன்றுதான்
மானக்கேடான விஷயத்திலே அவர்களுக்கு ஈடுபடுத்துகின்றார்கள். அவர்களுக்கு முன் சிகரெட்டை குடிக்கக்கூடியது, இதையெல்லாம் பழக்கமாக ஆக்கக்கூடியதற்காக முயற்சியை மேற்கொள்கின்றார்கள். ஒரு முறை மறுக்கின்றார்கள், 2 முறை மறுக்கின்றார்கள். சில நேரங்களில் அவர்களுக்கு மறைத்து இவர் அறியாமல் அதை எடுத்து என்னதான் நடக்கின்றது பார்ப்போம் என்று அதை புகக்கூடியதற்காக முயற்சி செய்கின்றார்கள். இறுதியாக பழக்கத்துக்கு ஆளாகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் நல்லவர் என்று நாம் நினைக்கின்றோமோ இவர்களுக்கு மத்தியில் இந்த பழக்கங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கூடி வருகின்றது என்று சொன்னால், இந்த பழக்கத்தின் காரணமாக இதை அடையக்கூடியதற்காக சொந்த தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு மத்தியில் சண்டையிடக்கூடியது. இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா. இந்த ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய இணங்க அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை கொண்டு எதிர்க்கக்கூடியவர்களாக, அவர்களை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களாக, இறுதியாக கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வரக்கூடியதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பேற்பட்ட விஷயம் இந்த போதைப் பொருள்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த மது போன்ற விஷயங்கள் உம்முல் ஹபாயிஸ், இந்த தீமைகளிலேயே அதிகமாக தலை சிறந்த தீமை என்னவென்று சொன்னால் இது மதுவாகும். உம்முல் ஹபாயிஸ் ஃபமன் ஷரிபா, யார் இதை அருந்து விடுகின்றார்களோ, சில நேரங்களிலே இவர்கள் தன்னுடைய தாயுடனும் கூட தவறான முறையில் விபச்சாரத்தை மேற்கொள்ளலாம். தன்னுடைய சின்னம்மா என்று சொல்லக்கூடிய தாயினுடைய சகோதரிகளுடன் கூட இவர்கள் தீமைகளை செய்து கொள்ளலாம், விபச்சாரம் செய்து கொள்ளலாம் என்ற அளவுக்கு இந்த மோசமான விஷயமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வெறும் ஹதீஸாக அல்ல, நடைமுறைக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் உண்மையான முறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதை பழக்கத்திற்கு ஆளானதற்கு பிறகு இதை நடைமுறைப்படுத்திருக்கக்கூடிய எத்தனையோ காட்சிகள் கல்லூரி வளாகத்தில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் மது போன்ற விஷயங்கள், போதை ஏற்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு மத்தியில் இல்லாததன் காரணமாக தன்னுடைய சகோதரர்களுடன் சண்டையிடக்கூடியது, அது மாத்திரமல்லாமல் அவர்களுடன் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியதற்காக கொலை செய்யக்கூடியது, தன்னுடைய மன இச்சையை நிறைவேற்றக்கூடியதற்காக சிறு குழந்தைகளுடன் தவறான முறையில் நடந்து கொள்ளக்கூடியது, ஆபாசமாக நடந்து கொள்ளக்கூடியது, அதை அடையவில்லை என்று சொன்னால் கொலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் செல்லக்கூடிய ஒரு அவலநிலை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் அறியக்கூடியவர்களாக அல்ல. இப்படி செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நான் மிகப்பெரிய பாவமாளிகளாக மாறுவேனே. ஹதீஸில் காணப்படக்கூடியதாக இருக்கின்றது, யாருடைய உள்ளத்திலே யாருடைய போதையினுடைய ஒரு சில விஷயங்கள் கூட அழிய காணப்படுமோ அவர்கள் சொர்க்கத்தை நுழையக்கூடியது ஒரு பக்கமாக இருக்கட்டும், அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து ஒரு சிறிது அளவுக்கும் கூட அவர்களுக்கு கிடைக்க போகக்கூடியதாக அல்ல என்று அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய இதை போன்று அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து, மக்களுடைய பாசத்திலிருந்து, அன்பிலிருந்து அவர்கள் விலகக்கூடியவர்களாக முழுமையான முறையில் அல்லாஹுக்கு மத்தியிலும் உலகத்திலும் அவர்கள் தாழ்ந்தவர்களாக, இழிவுக்கு ஆளாகப்படக்கூடியவர்களாக அவர்கள் மாறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆய்வில் பார்க்கக்கூடிய நேரத்திலே இவர்களுக்கு மத்தியிலே போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் போதையினுடைய நிலைமையில் அவர்கள் என்ன செய்கின்றார் கூட என்று அறியாமல்
தன்னுடைய குழந்தைகளுக்கே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு சண்டையிடுவதன் மூலமாக குழந்தை, தாய், மனைவி 3 பேருக்குமே கொலை செய்ததாக சரித்திரங்கள் எவ்வளவோ மக்களுக்கு மத்தியில் மீடியாவில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். செய்திகள் மூலமாக நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த போதைப் பொருள்கள் எல்லாம் உம்முல் ஹபாயிஸ், தீமைகளிலேயே மிகவும் மோசமான தாயாக திகழக்கூடிய விஷயம். இது வெறும் மக்களுக்கு மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒருபோதும் மக்களுக்கு மத்தியில் எந்த வகையிலும் பலன் வரக்கூடியதாக அல்ல. போதைப் பொருள்கள் சில பேர் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் நமக்கு மத்தியில் வந்து கேட்கக்கூடிய நேரத்தில், ஷேக் சிகரெட் கொடுக்கக்கூடியது மக்ரூஹ் தானே, ஹராம் இல்லையே நமக்கு மத்தியில்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்ரூஹ் என்ன என்றது நமக்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்கு தெரிந்து வரணும் இது மக்ரூஹா இல்லை ஹராமா என்று சொல்லக்கூடியது. முதலிலே குல்லு முஸ்கிரின் ஹராமுன், ஒவ்வொரு போதை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. எது நம்முடைய வாழ்க்கைக்கு நலன் இல்லையோ, தீமைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதோ, விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதோ, அது அனைத்துமே நமக்கு மத்தியில் ஹராமாக்கப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றது. சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த சிகரெட்டின் மூலமாக நமக்கு என்ன பலன் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது? ஒரு பலனும் அல்ல, அழிவே அழிவு. எவ்வளோ ஹாஸ்பிட்டல்கள் இருக்கின்றது, எல்லா ஹாஸ்பிட்டல்களிலும் நீங்கள் சென்று பாருங்கள். கேன்சருடைய நோயாளிகள் அவர்களுடைய தன்னுடைய வாழ்க்கைக்கு அளிக்கக்கூடியது. குர்ஆன் கூறுகின்றது, ஒலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் அழித்து விடாதீர்கள். ஒலா துஹ்லிகு பிஐதிக்கும் ஒலா துல்கு பிஐதிக்கும் இல தஹலுகா, உங்களையே நீங்கள் அழித்து விடாதீர்கள் என்றெல்லாம் குர்ஆன் நமக்கு மத்தியில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக இது என்ன? இது மக்ரூஹ் என்று சொன்னால் என்ன? ஒருவர் பள்ளியிலே நுழையக்கூடிய நேரத்திலே வலது கையை காலை வைத்து உள்ளே வரக்கூடியது, இது முஸ்தஹபாகும், சிறந்ததாகும். அதுக்கு மாறு செய்யக்கூடியது மக்ரூஹ் ஆகும். மக்ரூஹ்னாக்கா வெறுக்கப்பட்ட விஷயம். அதே போன்றுதான் யாராவது ஒருவர் சிறுநீரை கழிக்கக்கூடிய நேரத்தில் நின்று சிறுநீர் கழித்தால் அது வெறுக்கப்படக்கூடிய விஷயம். சில இடங்களிலே வேறு வழி இல்லாமல் அவர்கள் கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த இடங்கள் மோசமாக இருக்கின்றது, அதன் மூலமாக ஆடைகளில் படக்கூடிய விஷயம் என்று இருக்கக்கூடியதாக இருந்தால் நின்று சிறுநீர் கழிக்கக்கூடியது அனுமதிக்கப்பட்ட விஷயம். என்ன இந்த போதையினுடைய பொருள்கள் எல்லாம் அப்பேற்பட்ட விஷயமா? சொல்லுங்கள். ஏராளமானவர்கள் இதை பழக்கத்திற்கு ஆளானவர்கள் தன்னுடைய விஷயத்தை அடையக்கூடியதற்காக இப்படி ஒரு சாக்கை சொல்லுகின்றார்கள். இது ஒரு மக்ரூஹ் என்று. நமக்கு மத்தியில் ஹராம் தெளிவாக இருக்கின்றது, ஹலாலும் தெளிவாக இருக்கின்றது. எது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கின்றதோ அது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட விஷயங்களாகவே இருக்கின்றது. அதே நேரத்தில் எது நமக்கு தீங்கை இழைக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அது அனைத்துமே நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு மத்தியில் ஒரு மக்ரூஹ் என்று சொல்லி அதை தன் மீது பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஷேக், ஆனால் மற்ற ஆலிம்கள் எல்லாம் இதற்கு மக்ரூஹ் என்று சொல்கின்றார்கள், அவர் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்கின்றார்கள். காரணம் என்ன? அவர்களும் அதே தீமைக்கு ஆளாக இருக்கக்கூடியதன் காரணமாக தான் இப்பேற்பட்ட ஃபத்வாக்களை மக்களுக்கு மத்தியில் தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹராமாக்கப்பட்டிருக்கக்கூடிய போதைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அருந்தக்கூடியது, இதற்கு இஸ்லாம் நமக்கு மத்தியில் இதிலிருந்து விடப்படக்கூடியதற்காக எவ்வளவோ நமக்கு மத்தியில் விஷயங்களை நமக்கு மத்தியில் சொல்ல தீர்வாக பரிகாரமாக நமக்கு மத்தியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றது. தீர்வு என்ன? கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, முதலிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இதற்கு முதல் தீர்வு என்ன என்று சொன்னால், பெற்றோர்கள்
அவர்களுடைய குழந்தைகள் மீது முழுமையான முறையில் கவனம் செலுத்த வேண்டும். எங்கே அவர்களுடைய நேரங்கள் கழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரவு நேரங்களிலே குழந்தைகள் செல்லுகின்றார்கள். பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் அவர்களை கண்டித்து கொள்ளக்கூடியவர்களாக அல்ல, எந்த வகையிலும் அவர்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக அல்ல. இறுதியாக இந்த குழந்தைகள் அதற்கு ஆளாகி இறுதியாக அவர்கள் வேறு வழி தவறி இன்ன பிற பாவங்களுக்கு ஆளாகக்கூடிய நேரத்திலே தான் அவர்களுக்கு இந்த உணர்வு வரக்கூடியதாக இருக்கிறது. பிறகு பச்சாதாபப்படுகின்றார்கள். அது எந்த வகையிலும் பலன் தந்து வரக்கூடியதாக அல்ல. ஆக இதற்காக தீர்வு என்னவென்று சொன்னால், முதலில் நம்முடைய குடும்பத்திலே நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுடன் முதலிலே நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவின் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது விஷயமாக, இந்த உலகத்துக்கு குர்ஆன் ஹிதாயத்தாக நேர் வழியாக நமக்கு மத்தியில் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த குர்ஆனை ஓதக்கூடிய விஷயத்திலே யாருமே அதிகமாக கவனம் செலுத்தப்படக்கூடியதாக அல்ல. மாற்று மதத்தினர்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுக்கு மத்தியில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வேதங்களை, பைபிளை அவர்கள் எல்லா நேரங்களிலும் குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு முறை ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவரிடத்தில் ஏதாவது விஷயத்தை கேட்டால் மார்க்கத்தை அவர்களுடைய வேதத்தை கொண்டு பதிலளிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இஸ்லாமியர்களில் எத்தனை பேர் ஏதாவது அவர்களுடைய பிரச்சனை, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு குர்ஆன் ஓதினேன், குர்ஆனில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா இப்படி நமக்கு மத்தியில் சொல்ல இருக்கின்றார், இதற்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இப்படி நமக்கு விளக்கம் தரக்கூடியதாக இருக்கின்றது, இதற்கு விளக்கம் தரக்கூடியவர்களாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு மத்தியிலே இப்படி எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே யார் சொல்லுகின்றார்கள் பார்த்து கொள்ளுங்கள். 99% மக்கள் இஸ்லாமியர்கள் குர்ஆனுடன் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இஸ்லாத்தின் மீது நிலைந்திருக்கக்கூடியதற்காக 5 நம் மீது கடமைகள் இருக்கின்றதோ, அதே போன்றுதான் குர்ஆனுடன் நமக்கு 5 கடமைகள் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. நல்ல முறையில் கவனத்திலே கொள்ளுங்கள். குர்ஆன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டிய முறைப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமானவர்கள் மதிப்பு கொடுக்கின்றார்கள். குர்ஆனை அதை மடித்து ஒரு மேலே ஒரு பக்கம் வைத்து விடுகின்றார்கள். குர்ஆனை ஒருபோதும் தொடக்கூடியவர்களாக அல்ல. குர்ஆன் என்ன என்பதும் கூட தெரியவில்லை. அல்லாஹ்வின் மூலமாக இறக்கி அருளப்பட்ட உண்மையான வேதமாகும். இதில் எந்த வகையிலும் பொய் நுழைந்திட முடியாது. அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உண்மையானதாகும். பொய் எந்த வகையிலும் அதில் நுழைந்திட முடியாது. அதை ஏற்றுக்கொண்டு அதை உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் வெற்றி இருக்கின்றது என்பதை பற்றி முதலிலே நாம் உணர வேண்டும். இதன் முதல் கடமை. எவ்வளோ பேருக்கு இந்த குர்ஆனின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய முறைப்படி நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள்? யாருமே அல்ல. அதற்கு பிறகு குர்ஆனை ஓத வேண்டும். ஓத வேண்டியது கட்டாய கடமை. எவ்வளோ பேர் குர்ஆனை ஓதுகின்றார்கள்? சிறு வயதிலே நமக்கு நல்ல முறையில் ஞாபகம் இருக்கின்றது. சிறு வயதிலே இருக்கக்கூடிய நேரத்திலே இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய வீதிகளை செல்லக்கூடிய நேரத்தில் குர்ஆனுடைய ஓதக்கூடிய அந்த சத்தம், இனிமையான சத்தம், அழகான ஒரு காட்சியை தரக்கூடியதாக இருக்கும். அனைத்து தெருவிலிருந்தும் குர்ஆன் ஓதக்கூடிய இனிமையான குரல்கள் நமக்கு வெளிப்படும். இன்றைக்கு சொல்லி பாருங்கள், இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அதிகமான முறையில் போதையினுடைய வஸ்துக்கள் விநியோகப்படக்கூடியதாக இருக்கின்றது. அதிகமாக விற்பனை வியாபாரமாகக்கூடியதாக இருக்கின்றது என்ற ஆய்வு நமக்கு மத்தியில் சொல்லப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் குர்ஆனுடைய ஓதக்கூடிய விஷயம் அல்ல. இது கட்டாய கடமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனை ஓதக்கூடியது முதல்ல நம்பிக்கை வைக்க வேண்டிய முறைப்படி நம்பிக்கை வைக்கக்கூடியது. இரண்டாவது குர்ஆனை ஓதக்கூடியது. மூன்றாவது எதை ஓதிக்கொண்டுமோ அதை உணரக்கூடியது. யார் உணர்ந்து ஓதுகின்றார்கள்? குர்ஆனுடைய ஒரு வசனத்தை பற்றி யாராவது ஆய்வு செய்திருக்கின்றார்களா? இன்னும் அவல நிலை என்ன தெரியுமா? நம்மிலே மக்கள்
சில அறிஞர்கள் பொது மக்களிடத்திலே குழந்தைகளுக்கு மத்தியிலே சொல்லித்தரக்கூடிய நேரத்திலே குர்ஆனை எல்லாம் நான் பொருளுடன் ஓதக்கூடாது, அது நம்முடைய வேலைகள் அல்ல, உலமாக்களுடைய வேலைகள் என்று சொல்லி குர்ஆனை பொருளுடன் ஓதக்கூடியதை கொண்டு தடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நவுது பில்லாஹ். அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்லுகின்றார், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். குர்ஆனை மிகவும் சிந்திக்கக்கூடியதற்காக, படிப்பினை பெறக்கூடியதற்காக, ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடியதற்காக இந்த குர்ஆனை மிகவும் இலகுவாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். இதை சிந்திக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் இந்த குர்ஆனை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் யாரும் அல்ல. விவாதத்திற்கு நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைக்காக நீங்கள் குர்ஆனை உணர்ந்து படியுங்கள். எவ்வளவு பேர் படிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆக குர்ஆன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய முறைப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை பொருளுடன் நாம் படிக்க வேண்டும். எதை படித்தோமோ அதன் அடிப்படையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் எனக்கு இப்படி சொல்லுகின்றான், குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு மத்தியில் இப்படி சொல்லக்கூடியதற்காக இருக்கின்றது, அதை கொண்டு நான் என்னுடைய நடைமுறை நான் இப்படி படுத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் குர்ஆனை அதனுடைய எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். முக்கியமாக 5வது நம் மீது இருக்கக்கூடிய கடமை, எதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டோமோ, எதையெல்லாம் நாம் செயல்படுத்துகின்றோமோ பிறருக்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆனுடைய வசனங்களை பிறருக்கு நாம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அதிகமான கல்லூரிகளிலும் ஸ்கூல்களிலும் பல்கலைக்கழகத்திலும் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள் பணிபுரியக்கூடிய இடங்களிலே எல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். டிகிரி என்ற அடிப்படையில் எவ்வளவோ டிகிரிகள் இருப்பார்கள், டாக்டராக இருப்பார்கள், இன்ஜினியராக இருப்பார்கள், இன்னும் பல டிகிரிகள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் அவர்களுடைய மறுமைக்கும் அவசியமாக இருக்க வேண்டிய விஷயம் அவர்களுக்கு மத்தியில் இருக்காது. என்ன? குர்ஆனுடைய படிப்பினைகள் அவர்களுக்கு மத்தியில் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனுடைய விளைவு என்ன ஆகுது? போதைக்கு ஆளாகின்றார்கள், மதுவை அருந்துகின்றார்கள், சிகரெட்டை குடிக்கின்றார்கள், புகையை பிடிக்கின்றார்கள். எதற்காக? பெருமைக்காக, வேறு எந்த நோக்கமும் அல்ல. கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சிகரெட்டை ஒரு பெருமைக்காக தான் குடிக்கின்றார்களே தவிர இதன் மூலமாக அவர்களுக்கு எந்த விதமான பலனும் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதன் விளைவு என்ன ஆகின்றது? எந்த பொறுப்பும் அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடியதாக அல்ல. மாறாக தனிமையினுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தனிமையிலே இந்த மக்களுடைய நிலைமைகள், தன்னுடைய பொறுப்பிலிருந்து பொறுப்பை உணராமல், மனைவி மக்களுடைய பொறுப்பை உணராமல், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் அவர்கள் செய்யாமல் படுபோக்கான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே மோமின்களை பொறுத்த வரைக்கும் வீணான முறையில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே அல்ல. ஆனால் போதைக்கு அடிமையானவர்கள், பிடிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய நேரத்தை இப்படியே வீண்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். குர்ஆனை பொறுத்த வரைக்கும், ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கட்டளை கொடுக்கின்றது. ஃபைஸா குதியத்தி ஸலாத், தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் நீங்கள் மத்திய நேரத்திலே நீங்கள் சாப்பிட்டு விட்டு தூங்கிட்டு அப்படியே இருந்து விடாதீர்கள். ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ், நீங்கள் பூமியில் பறந்து விரிந்து விடுங்கள், அதிகமாக சம்பாதனையை சம்பாதிங்கள். ஒருபோதும் நீங்கள் சம்பாதனையை சம்பாதிக்காமல் இப்படியே வீணான வாழ்க்கையை நீங்கள் கழித்து விடாதீர்கள். சம்பாதிக்கக்கூடியவர்களாக மாறுங்கள், கொடுக்கக்கூடியவர்களாக மாறுங்கள், வாங்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறாதீர்கள் என்று குர்ஆன் நமக்கு, ஷரியா நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் மது போன்ற இந்த பழக்கத்திற்கு ஆனானவர்கள்
தன்னுடைய நேரத்தை வீண்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். கேட்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது வீணாக தான் நாம் இருக்கின்றோம், எந்த வேலையும் செய்யக்கூடியவர்களாக அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே மானக்கேடான மிகப்பெரிய ஒரு இழப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடியது என்ன தெரியுமா? பெற்றோர்களுக்கு அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், விரட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பெற்றோர்களுடன் மிகவும் மோசமான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கு கட்டளை கொடுக்கக்கூடிய நேரத்திலே என்ன சொல்லுகின்றான்? உங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் பாவங்கள் புரியக்கூடியவர்களாக, தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட, தவறு என்ன, பாவங்கள் புரியக்கூடியவர்களாக இருந்தாலும், சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட, அவர்களுடன் இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் வாழக்கூடிய நேரத்திலே சிறந்த முறையில் ஒழுக்கமாக மரியாதையை கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் வாழுங்கள். ஒசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, அவர்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய நேரத்திலே நல்ல பழக்கமாக நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக அவர்களுக்கு மத்தியில் வாழுங்கள். சரித்திரம் சான்றாக இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையுடன் பேசக்கூடிய நேரத்திலே ஓ என்னுடைய அருமை தந்தையை என்றுதான் பேசியிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், போதைக்கு ஆளாக்கப்பட்ட மக்கள்கள் அவர்களுடைய பெற்றோர்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய முறை அடிக்கக்கூடியது, விரட்டக்கூடியது, இரத்த பந்தங்களை துண்டித்துக் கொள்ளக்கூடியது, வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடியது. இதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே இழிவை ஏற்படுத்தி விடுகின்றான். அவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே மோசமான நோய்கள் வாய்களுக்கும் ஆளாக்கப்படுகின்றார்கள். மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு இழிவு தரக்கூடியது அது வேறு விஷயமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் நமக்கு மத்தியிலே பதில் சொல்ல தரக்கூடிய நேரத்திலே சீ என்ற வார்த்தை கூட நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், 2 வகையானவர்களுக்கு தண்டனை அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய நேரத்திலே அவசரப்படுகின்றான், இந்த உலகத்திலேயே வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். யார் யாருக்கு? இந்த உலகத்தில் யார் அநியாயம் அதிகமாக செய்கின்றார்களோ, அநியாயங்களை செய்யக்கூடியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தண்டனையை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றார். மது போதைகளுக்கு ஆளானவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுடன் மிகவும் மோசமான முறையில் நடந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, எவ்வளோ பெரிய மதிப்பை தந்திருக்கின்றான். ஒரு சமுதாயத்தினுடைய சீர்திருத்தம் இளைஞர்களுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய மிகப்பெரிய அந்த அருட்கொடைகளுக்கு ஆளாகி இருக்கக்கூடியவர்கள் மதுபோதங்களுக்கு எல்லாம் ஆளாகி தன்னை இந்த அளவுக்கு இழிவுபடுத்திக் கொள்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வே மறுமையில தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு பக்கம் இருக்கட்டும், உலகத்திலேயே அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை வழங்குகின்றான் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன ஆக்கி கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஆக மது போதைகள், மது போதை பொருட்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடியது, அது எப்பேற்பட்ட போதைப் பொருள்களாக இருந்தாலும் சரி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் பல்கலைக்கழகத்திலே வகுப்பு எடுத்துக்கக்கூடிய நேரத்திலே என்னிடத்திலே ஹெச்ஓடி ஒருத்தர் வந்து கேட்டார், சார் நீங்கள் எதுக்காக நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வரீங்க? நான் சொன்னேன், மார்க்கத்தினுடைய தீனியாத்தை நான் கற்றுக் கொடுக்கக்கூடியதற்காக வரேன். நீங்கள் வராதீங்க என்று சொன்னால் உங்களுடைய மக்களுடைய நிலைமைகளை நான் உங்களுக்கு நாளைய தினம் காட்டுகின்றேன், என்னோடு வாருங்கள் என்று அழைத்து மறாவது நாள் அவர்கள் ஒரு அறைக்கு கொண்டு செல்கின்றார். 11 மணி அளவுக்கு அந்த அறையை திறந்தால் புகை மண்டலம். சிறிது நேரத்திலே கருப்பு கருப்பாக தெரியுது. என்ன என்று பார்த்தால் புர்கா அணிந்தவர்களாக பெண்கள் அந்த புகை பிடிக்கக்கூடிய பழக்கத்திலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள்.
அதே நேரத்தில் ஆபீஸ்க்கு வந்து சொன்னார்கள். ஒரு பையனுடைய பெயரை சொல்லி அழைத்தார்கள். அந்த பையன் அந்த ஆபீஸுக்கு வருகை தருகின்றான். அந்த நாள் மதுபானங்கள் வந்து மூடப்பட்டுள்ளதாக இருக்கின்றது. வேறு வழி இல்லாமல் அவன் எந்த அளவுக்கு அதுக்கு அடிமைக்கு ஆளாகிவிட்டான் என்று சொன்னால், நூல்களிலே ஏதோ ஒரு நாம் அதையெல்லாம் கம்மாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதை சுருட்டி கொண்டு தன்னுடைய கழுத்திலே மாட்டிக்கொண்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போதையை கொண்டு நம்ம இஸ்லாமிய குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள் எந்த அளவுக்கு செல்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெட்ரோல் இருக்கின்றது, பெட்ரோலை முகர்ந்துவதன் மூலமாக அது போதையை அடையக்கூடியதற்காக முயற்சிகளிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நஊது பில்லாஹ். அல்லாஹுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தடை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு தண்ணீரிலே ஒரு பேரித்தப்பழம் போட்டு அது சிறிது நேரம் ஒரு நாள் வரைக்கும் வைத்தால் அதில் இனிமை வர வேண்டும் என்பதற்காக வைக்கின்றார்கள். அந்த தண்ணீரை குடிக்கக்கூடியதற்கு அனுமதி நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த திராட்சை பழத்தை, அந்த பேரித்த பழத்தை 3 நாள் 4 நாள் அந்த தண்ணீரிலே வைக்கக்கூடிய நேரத்தில் அதில் டேஸ்ட் மாத்திரமல்ல, சுவை மாத்திரமல்ல, மாறாக அதில் போதை கூட ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போதையினுடைய தண்ணியை குடிக்கக்கூடியது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இப்படி நம் மீது தடை செய்யப்பட்ட பொருள்களை நாம் அனுமதித்து கொண்டு நம்முடைய இளமையை வீணாக்குகின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த நாளிலே ஒரு நாள் வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கியாம நாளில் அல்லாஹ் கேட்பான், வ அன் ஷபாபிக், உன்னுடைய இளமை பருவத்தை எங்கே கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பதில் என்ன? ஒரு பக்கம் அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்முடைய அந்தஸ்தை வழங்கக்கூடிய நேரத்திலே இம்மையிலே ஆட்சி அதிகாரம் மக்களுக்கு வழி நடத்தக்கூடிய பவர் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அது மாத்திரமல்லாமல் இறுதி கியாம நாளிலே யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹுக்கு அஞ்சி இதை போன்ற தீமையிலிருந்து விலகி அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டு இருந்தார்களோ அவர்களுக்கு தன்னுடைய சிம்மாசனத்துக்கு அடியிலே அல்லாஹ் நிழல் தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஒஷாபுன் நஷஃபி இபாதத்தில்லாஹ், 7 நன்மையானவர்கள் அல்லாஹ் அவர்களுடைய நன்மையை ஏற்றுக்கொண்டு இறுதி கியாம நாளிலே அனைத்து மக்களும் மிகவும் பதட்டமான சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய சிம்மாசனத்துக்கு அடியிலே நிழல் தருவான். அதிலே ஒரு இளைஞர்கள், யார் எந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே ஹராமான இந்த காரியங்களிலிருந்து எல்லாம் தன்னை விலகி கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி, அதே பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு உபதேசம் செய்தார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த், நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். இன்னைக்கு தீமைகளிலிருந்து, ஹராமான காரியங்களிலே ஈடுபடக்கூடியதிலிருந்து எந்த சக்தியும் நமக்கு இன்றைக்கு தடையாக அல்ல. ஒரு சிறிய பட்டன் அமுத்தினால் போதும் எல்லா வகையான தீமைகளும் நம்முடைய கண்ணுக்கு முன் நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். அதை அனைத்தையும் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான் இதிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியும். என்ன? அல்லாஹுடைய அச்சத்தை தவிர வேறு எந்த சக்தியும் உங்களுக்கு தடை செய்து முடியாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இளைஞர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் அந்த இளவை பருவத்திலே ஒரு சக்தியை தந்திருக்கின்றான் என்று சொன்னால், எதற்காக என்று சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை நாம் அதை கடைபிடிப்பதன் மூலமாக அல்லாஹுடைய உதவியை அடையக்கூடியதற்காகவும், மறுமையில் எப்பொழுதுமே இளைய பருவமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடையக்கூடியதற்காக. சொர்க்கத்திலே இளைஞர்கள் மாத்திரம்தான் நுழைவார்கள். அங்கு எப்பொழுதுமே முதுமை வராது. முதுமை என்று சொல்லக்கூடியது பலவீனம், இளமை என்று சொல்லக்கூடியது பலமுள்ள விஷயம்.
பலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை பேணி நடக்கக்கூடியவர்களாக மாறினால் அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடித்தமான விஷயமாக இருக்கின்றது. அந்த பிடித்தமான விஷயமாக மாறக்கூடியதற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். மீதமுள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கையை பாவமற்ற வாழ்க்கையாக வாழ்ந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய உன்னத மக்கள்களாக மாறிட வேண்டும். அல்லாஹ் இதற்குரிய தௌஃபீகையும் வாய்ப்பினையும் நம் அனைவருக்குமே வழங்கி அல்லாஹ் நம் அனைவருக்குமே இந்த உலகத்திலும் சிறந்தவர்களாகவும் மறுமையில் அல்லாஹுடைய சிம்மாசனத்திற்கு அடியிலே நிழல் பெறக்கூடிய உன்னத மக்கள்களில் நம் அனைவருமே இணைத்தருள் புரிவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும் வ லிசாயிரி ஜமீஇல் முஃமினீன் வ ஆখিরு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.